கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க எழுத்தாளர் பெரியார் சரவணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுக உட்கட்சி பூசல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பாஜக ஒரு புறம் கூட்டணிக்கான முயற்சிகள் பலகட்டமாக நடத்தி பார்த்தாலும், ஆனால் அதிமுக சேர்ந்த டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ இணைய மறுக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் கூட டிடிவி தினகரன் அவர்கள் சந்திச்சு பேசியிருக்காங்க. கூட்டணிக்கு நீங்க திரும்பி வரணும், என்டிஏ கூட்டணி ஒன்றுபடணும், அப்போதான் திமுக நம்ம வலுவா எதிர்க்க முடியுன்ற மாதிரியான கருத்துல வச்சிருக்காங்க. நீங்க இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? முதல்ல அதிமுக ஒன்றுபடணும்னு சொல்றதே எனக்கு ஏற்புடையதில்லை. ஏன் சார்? அது ஆல்ரெடி ஒன்றுபட்டு தான் இருக்குது. நீங்கள் டிடிவியே சொல்கிறீங்க, அவர் முதல்ல தனியாக போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். ஓபிஎஸ் தனியாக போய் தனி சின்னத்திலேயே நிற்க ஆரம்பிச்சிட்டார். அவர் தான் இதை கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன கிளைம் பண்ணிக்கிறாரு? என்ன நிபந்தனை வேணால் வச்சுக்கோங்க, எப்படி, ஆனால் நான் எந்த நிபந்தனையும் விதிக்காமல் நான் உள்ளே வரேன், தயவு செஞ்சு என்னை சேர்த்துக்கங்கன்னு கெஞ்சிற நிலைமைக்கு அவரோட நிலைமை இருக்குது. ஒன்று, தினகரன் தனி கட்சி, இவர் தனியாக போயிட்டார். இன்னொன்று, இன்னைய வரலும் தன்னை பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய குறுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சசிகலா அம்மையார். ஆக ஒரு சோலோவாக முழு உரிமையுடைய அதிமுகன்றது அது ஒன்றுபட்டு தான் இருக்குது. கட்சியிலேருந்து இவங்களெல்லாம் நீக்கி வச்சுருக்கிறாங்க. இவங்கள போய் நீங்கள் மறுபடியும் ஒன்று சேரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வெளியே போனவங்களாம் ஒன்று சேர்ந்துருவாங்களா? இன்னொன்று, அண்ணாமலை போய் வாங்கப்பா ஒன்றா நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான அண்ணாமலைக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஒன்று அமித்ஷா சொல்லணும், எல்லாம் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்லணும். இல்லையா நயினார் நாகேந்திரன் சொல்லணும், ஒன்றா வாங்கன்னு சொல்லணும். இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நாம் தான் என்ன பண்ணுறோம், ஒன்றா சேரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆக இது ஒன்றா ஒரு காலமும் நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். எடப்பாடி என்ன இவங்களெல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு முட்டாளா? ஏன் அறிவு கெட்டின வரையிலும் அவருக்கு வரலாறு வேணால் தெரியாமல் இருக்கலாமே ஒழிய, கம்பராமாயணத்தை சேக்கிலார் தான் எழுதினாருன்னு சொல்லலாமே ஒழிய, ஆனால் அரசியலில் கரை ஒரு ஆள் இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அது எடப்பாடி தான். எடப்பாடி அரசியலுக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. அந்த யதார்த்தத்தை தோல்வி பழனிசாமி 12 தோல்வி பழனிசாமி தானே சொல்லி பேசுகிறவங்களுக்கு என்னங்க இருக்குது? பேசுகிறவங்க முதல்ல யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கட்சியிலேருந்து வெளியில் போனவங்க தானே. இப்போ ஒரு பள்ளி இருக்குது, வாழை துண்டிச்சிட்டிங்கன்னா அது கொஞ்ச நாள் வாழை துள்ள தானே செய்யும், புரியுதுங்களா? அப்போ கட்சியிலேருந்து வெளியே போனவங்க தானே அது பேசுகிறாங்க. முதல்ல யார் இவங்கெல்லாம்? ரெட்டலை அதிமுகவுக்கு இருக்கக்கூடாதுன்னு வழக்கு போட்டவங்க தானே. அதிமுக தோற்று போகணும்னு நினைக்கிறவங்க தானே இவங்கெல்லாம். நான் சொல்கிறது சரிதானே இது? அப்புறம் இவங்க எப்படி இதை சொல்கிறாங்கன்னு இதை ஒரு பொருட்டாக நம்ம எடுத்துக்க முடியும்? முதல்ல இது மாதிரி பேசுகிறவங்களுக்கு அடிப்படையாக அரசியலில் இன்றைக்கி என்ன நடந்தது, அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் என்ன ஒப்பந்தம் நடந்ததுன்னு கூட இவங்களுக்கெல்லாம் தெரியாது. நான் சொல்கிறேன் கேளுங்க. இன்றைக்கி இவங்க எல்லாம் இந்த 5ஆம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி கொட்டி போட்டாங்க, கிள்ளி போட்டாங்க, பல்பத்தை திருடி போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு போய் அங்கே ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்களா? டெல்லியில் போய் அமித்ஷாவை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தாங்களா? யார்? டிடிவி போனாரா? ஓபிஎஸ் போனாரா? இவர் செங்கோட்டையன் போனாரா? இவங்கெல்லாம் போய் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? எவ்வளவு எடப்பாடிக்கு இடைஞ்சலை கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா? அப்போ எடப்பாடி என்ன பண்ணார்? ஓ, நீங்கள் இப்படி ஒரு ரோல் பண்ணுறீங்களா, நான் ஒரு ரோல் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு நேரடியாக கிளம்பி போய் அமித்ஷா பக்கத்தில் உட்கார்ந்து நான் கூட்டணிக்கு வரேன்னா இதுதான் நிபந்தனை. என்ன நிபந்தனை? உட்கட்சி விஷயத்தில் பிஜேபி தலையிடக்கூடாது, அடுத்தது அண்ணாமலையை நீ மாற்றணும், சரியா? இந்த ஒப்பந்தத்தோடு வந்தாங்களா? அமித்ஷா வாயாலேயே உட்கட்சி பிரச்சனையில் பிஜேபி தலையிடாதுன்னு சொல்லிட்டாங்களா? அண்ணாமலையை தூக்கி வெளியில் போட்டாங்களா? கரெக்டா? இப்போ பிஜேபியை பயன்படுத்துகிற அதிமுகவா இல்லை பிஜேபி அதிமுக பயன்படுத்திச்சா? நீங்கள் அண்ணாமலை குறிப்பிட்டு பேசியிருக்கீங்க, ஆனால் அவர் தானே கூட்டணி திரும்பி நான் முதல்ல இந்த நரேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல வரேன். இவர் டெல்லிக்கு போனார், கூட்டணி பேசினார், உட்கட்சி விவகாரத்தில் யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ரோல் நடந்தது தெரியுமா? எடப்பாடி கூட்டணிக்கு வராதப்ப என்ன ரோல் நடந்தது? முதல்ல இந்த பிரச்சனையை கொளுத்தி போட்டது யார்? விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு பிரச்சனையை கொளுத்தி போட்டார். நாங்கள் ஆட்சியில் பங்கு தருவோன்னு.
இன்னைக்கு நேற்று காங்கிரஸ் முதற்கொண்டு அதை பற்றி பேசியிருக்குது. ஒன்று இதை தூக்கி அதையும் ஓரமாக வைங்க. டெல்லியில் என்ன நடந்தது அந்த ரகசிய கூட்டத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டோட ஏக்நாத் சிண்டேவா செங்கோட்டையனை கொண்டு வர்றது தான் டெல்லியோட பிளான். அவர் தான் முதல்வர். புரியுதுங்களா? மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணோம், ஒருங்கிணைஞ்சு அதிமுகவை கைப்பற்றுவது, அதிமுகவை கைப்பற்றி எடப்பாடியை விலக்கி வச்சுட்டு நீங்கள் நேரடியாக கூட்டணி வச்சு ஆளுக்கு சீட் ஷேர் பண்ணிக்கலாம். இதை தான் அமித்ஷா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரா, கூட்டணி அரசு கூட்டணி அரசுன்னு. அது எதுக்காக சொன்னார்? இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு ஏன் சொன்னார்? இவனுங்களாம் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, யார் இந்த ஓபிஎஸ், தினகரன், இவரெல்லாம் செங்கோட்டையெல்லாம், இவங்க நாக்கில் தேனை தடவுறதுக்காக. ஒரு கட்டத்துக்கு மேலே நயினார் இங்கே அறிவிக்கிறாரு, அதிமுக தான் இங்கே மேஜர் பார்ட்டி, அவங்க தான் மேஜர் பார்ட்னர், அவங்க தான் இங்கே ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு நயினார் சொல்லிட்டாரா? சொன்னதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் நான் ரிஷிகேஷ் போகிறேன்னு சொல்லிட்டு செங்கோட்டையை ஓடினார். என்ன எதுக்காக ஓடினார்? என்னையா என்ன முதல்வர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேறு மாதிரி டைவ் அடிக்கிறீங்களேன்னு போய் கேட்டார். அதெல்லாம் அங்கே லோக்கல் பாலிடிக்ஸ்ப்பா, நீ அங்கே போய் பேசிக்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் செங்கோட்டையனையும் வச்சு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து, யாருக்கு நிர்பந்தத்தை கொடுத்து? எடப்பாடிக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து, இவர்கள் மூலியமாக கூட்டணி யார் அமைச்சாச்சு? பிஜேபி அதோட இது கூட்டணி அமைச்சுக்குச்சு. கூட்டணி அமைச்ச உடனே இந்த கூட்டணிக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்கள கழட்டி விட்டுருச்சு. கரெக்டா? இன்னொரு நரேஷன் இதே தான் அண்ணாமலைக்கு நடந்தது. அண்ணாமலையோட கதை என்ன? தலகால தெரியாமல் ஆடினார். ஆனாப்பட்ட திமுக, 60 வருஷ பாரம்பரியத்தில் வரக்கூடிய திமுக, திமுகவை தூங்க விடல் அண்ணாமலை. புரியுதுங்களா? அந்த அண்ணாமலை என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு அரசியல் அனாதையா எப்படி ஓபிஎஸ் நிற்கிறாரோ, எப்படி செங்கோட்டை நிற்கிறாரோ, அது மாதிரி இன்னைக்கு அண்ணாமலை மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அண்ணாமலையும் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டாங்க. அது இன்னும் உள்ளே போனீங்கன்னா அது வேற ஒரு பார்ட்னர் லாபி. அது அண்ணாமலை பிஜேபிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பாப்பானையும் தூக்கி போட்டு வெளுத்தது, எல்லாத்தையும் விரட்டி விட்டது. எதிர்காலத்தில் கூட இவனுங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவனுங்களை அசிங்கப்படுத்தி விட்டது அண்ணாமலை தான். அவனுங்கள்லாம் இன்றைக்கி ஒன்று சேர்ந்து அண்ணாமலைக்கு மொத்தமாக கழுத்தா கொடுத்து வெளியில் அனுப்பிட்டாங்க. இப்போ அண்ணாமலை போய் நேற்று டிடிவியை சந்திச்சாருன்றதானே உங்கள் பிரச்சனை. இவனுங்கெல்லாம் சேர்ந்து கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருப்பானுங்க. எதுக்காக தெரியுங்களா? நான் கட்சி ஆரம்பிக்கலான் இருக்கேன், நான் எப்படியோ ஒரு 500-1000 கோடி ரூபாயை நான் அந்த தலைவராக இருந்த காலத்தில் சம்பாரிச்சிட்டேன், நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அல்லது நாமெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், நாமெல்லாம் போய் விஜய் காலில் விழுவலான்னு பேசியிருப்பாங்களே ஒழிய, வெளியில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் போய் பிஜேபி கூட்டணிக்கு இவங்களெல்லாம் கூப்பிட்டேன். எடப்பாடி தெளிவாக சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இதே தினகரன் என்ன பேட்டி கொடுத்தாரு, அதிமுகவுக்கு தமிழ்நாடு பூரா நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோன்னு சொன்னாரா இல்லையா? அப்படி சொன்னவர் வந்து திடீர்னு வந்து எடப்பாடி கூட்டணியில் இருந்தால் நாங்கள் வரமாட்டோம்னு சொல்கிறதுக்கு அவசியம் என்ன இருக்குது? வேட்பாளர் மட்டும் மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அவரை தான் சொல்கிறேன், முதல்வர் வேட்பாளர் மாற்றிட்டு செங்கோட்டையை தூக்கி வை. இதுதானே. ஏன் இதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு தெரியுமானா? நல்லாவே தெரியும். எல்லாருமே இந்த மக்களை ஏமாத்துறாங்க, இந்த உண்மையை வெளியில் சொல்ல தயங்குறாங்க. நியாயமாக செங்கோட்டையனாக இருக்கட்டும், அல்லது ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை தினகரனாக இருக்கட்டும், கோவப்பட்டால் நயினார் மேலே கோவப்படக்கூடாது, அமித்ஷா மேலே கோவப்படணும். ஏண்டா எங்கள் நாக்கள் அப்படி தேனை தடவிட்டு பொய்யான உத்தரவாதத்தை கொடுத்துட்டு எங்களை வச்சு எடப்பாடியை உள்ளே கொண்டு வந்துட்டு இன்றைக்கி எங்களெல்லாம் கழட்டி விட்டுட்டியே, எங்களுக்கு என்ன அரசியல் எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லி தான் ஒவ்வொருத்தனா போய் காவடி தூக்கிக்கிட்டு போய் அங்கே போய் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த கோபத்தை தான் இன்றைக்கி வந்து யார் தினகரன் வந்து வெளிப்படுத்துகிறாரு. இதை வெளியில் சொல்கிறதுக்கு இவனுங்களுக்கு யோகிதை இல்லை. புரியுதுங்களா? சொன்னால் அசிங்கமாயிடும். நான் என்ன சொல்கிறேன், லோக்கலில் தானே பிரச்சனை, டெல்லியில் என்ன வேலை? டெல்லியில் போய் அவன் காலில் விழுவுறதுக்கு நீ எடப்பாடி காலில் போய் விழுவு. போனால் போதுன்னு ஒரு ஒன்றிய செயலாளர் பதவி கொடுப்பான். நீ அங்கே போறிய. அப்போ சொந்த பகை நம்மளுக்குள்ளே இருக்கிறது என்ன தகராறு? பங்காளி தகராறு. இந்த பங்காளி தகராறுக்கு நீ என்ன பண்ணுற, இந்த இனத்தையே டெல்லிக்கு காட்டி கொடுக்கக்கூடிய கண்காணிகள் தான் தம் பதவிக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய, யார் காலிலும் விழக்கூடிய, தமிழர்களுக்கு 2000 ஆண்டு எதிரியாக இருக்கக்கூடிய RSS பார்ப்பன பிஜேபி காலில் போய் இன்னைக்கு டிடிவியும் இன்னைக்கு செங்கோட்டையனும் ஓபிஎஸும் உழுவுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களை எப்படி நீங்கள் நாணயமானவன், இவன் ஒரு எப்படி அரசியல் கட்சி, இவர்கள் எப்படி தமிழ்நாட்டுக்கு அரசியல் பண்ணுறாங்க? கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்சவன் யோசிப்பானா யோசிக்க மாட்டானா?
சும்மா நானும் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு நயினாரை போட்டு குதறிட்டு இருக்கீங்க. இன்னொரு ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க, அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கூட்டணி அமைச்சு தலைமையில வந்து அது விஜய்கிட்ட போவான்னு சொல்லிட்டு, அண்ணாமலையே ஒரு ஸ்ட்ராங்கான லீடராக தான் இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஏன் விஜய்கிட்ட போகணும்னு நினைக்கிறாரு? அதாவதுங்க, அண்ணாமலை வந்து 3% தான் பிஜேபியோட வாக்கு. அதை 11% உயர்த்தினது அண்ணாமலையோட உழைப்பு. அதை யாரும் மறுக்க முடியாது. நமக்கு வேணும் வேணான்றதை தாண்டி ஒரு அரசியலாக பார்த்தா, ஒரு அனலிஸ்டாக பார்த்தா அண்ணாமலையோட உழைப்பு கடுமையான உழைப்பு. என்ன அந்த உழைப்பு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னோட வளர்ச்சிக்கு பயன்படுத்தினார். அதோடு சேர்ந்து பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குன்ற மாதிரி இந்த ஓட்டு எங்கே வந்துச்சு? பிஜேபிக்கு வந்துச்சு. இப்போ அண்ணாமலை வெளியில் வந்துட்டா இந்த 11%ல் குறைஞ்சபட்சம் 6%ஆவது அண்ணாமலை பக்கம் போகும். டிடிவி பக்கத்தில் இருக்கிறது ஒரு 1.5லேருந்து 2%. புரியுதுங்களா? இவருக்கு ஒரு 0.5%, அவருக்கு 2 தொகுதி. இதெல்லாம் சேர்த்தா உங்களுக்கு வந்து ஒரு 7-8% வரும். 7-8% இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15-20 சீட்டை வந்து டிமாண்ட் பண்ணி வாங்கலாம். இதுதான் இவங்களோட பிளான். இல்லை இவங்க உண்மையிலேயே பிஜேபிக்கு தான் கூப்பிடுறாங்க அப்படின்னா எந்த மூஞ்சை வச்சுட்டு கூப்பிடுறாங்க பிஜேபிக்கு? எடப்பாடி தான் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடினா அவ்வளோ பெரிய முட்டாளா? இவ்வளோ பெரிய துரோகிகளை கூட்டிட்டு முதல்ல எடப்பாடியால் தூங்க முடியுமா? இவங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு எடப்பாடியால் நிம்மதியாக தூங்க முடியுமா? ராத்திரி கலத்துக்கு போய் கொட்டானா என்ன பண்ணுவேன்? சொந்த பகைக்கு எங்கேயோ கொண்டு போய் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழனோட பகையாளி காலில் போய் உழுவக்கூடிய ஆட்களை நம்பி எடப்பாடி எப்படிங்க தூங்க முடியும்? புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்குன்னா எடப்பாடி பைத்தியக்காரனா இருந்தாலும். இப்போ எடப்பாடிக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான், ஒரே ஒரு வழக்கு இருக்குது. ரெட்டலை தொடர்பான ஒரே ஒரு வழக்கு இருக்குது, அது கூட சிவில் வழக்கு. அது முடிஞ்சிருச்சுன்னா சோலோவாக எடப்பாடி என்ன பண்ணுவார்? யாரோட தொந்தரவும் இல்லாமல் முழு அதிகாரம் எடப்பாடிக்கு வந்துடும். அப்படி எடப்பாடிக்கு வந்துடக்கூடாதுன்ட்டு தான் இந்த இவங்களெல்லாம் கொஞ்சம் ஏன்னா எடப்பாடியோட எண்ணம் என்னவாக இருக்குதுன்னா டிசம்பரில் கூட்டணியை விட்டு வெளியில் வர்றது எடப்பாடியோட பிளான். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சி அமைச்சாங்களா, தேர்தல் நின்றாங்க, ஒரு 4 சீட்டு ஜெயிச்சு வந்தாங்க பிஜேபி. அப்போ கூட்டணி வைக்கும்போது எடப்பாடி வந்து பிஜேபி வந்து எடப்பாடியை பயன்படுத்திச்சா? கிடையாது. எடப்பாடி தான் பிஜேபியை பயன்படுத்தினார். இவ்வளோ தொந்தரவுங்க, இவ்வளோ பிரச்சனையும் தீர்த்துட்டு தன்னை ஒரு அதிகாரம் மிக்கவர்களாக கட்சியை ஒட்டுமொத்தமாக தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே பிஜேபினால தான் இவர் பயன்பெற்றார். அதுவும் இல்லாமல் முன்னாள் கவர்னராக இருந்த மன்றத்தில் ஒரு முக்கிய தலைமை நீதிபதியாக இருந்தவர் எல்லா வழக்குக்கும் எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணார். புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு காரணம். ஏன்னா அவங்களுக்கு ஜாதி பாசம் இருந்தது, அந்த கவுண்டர் இனப்பாசம் அப்படி இருந்ததுனால இருந்தாங்க. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணார், கட்சியை இன்றைக்கி தன் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார். ஒரே ஒரு வழக்கு மட்டும்தான் இருக்குது, அந்த வழக்கும் நிற்காது. நியாயமாக பார்த்தா அந்த வழக்கு நிற்காது. தமிழ்நாட்டோட அரசியல் என்பதே திமுக அதிமுக அரசியல் தான். இந்த 2 திராவிட கட்சிகளுக்குள்ள தான் தமிழ்நாட்டு அரசியல் சுத்தியாகணும். இதை உடைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி டிடிவியையும் இந்த ஏக்நாத் சிண்டேவா பிஜேபியால் உருவாக்கப்பட்ட செங்கோட்டையனையும் மத்திய அரசு பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. இதில் தமிழக மக்களும் யோசிக்கணும், இந்த விலை போன தலைவர்களும் யோசிக்கணும். இப்போல்லாம் வந்து என்னென்னா திருடனுக்கு தேள் கொட்டின கதையாகி போச்சு. நேற்று வரையிலும் கூட்டணி அரசு பதவி தரேன், உனக்கு வந்து அமைச்சர்களை பதவி தரேன்னு சொல்லி தானே எங்களெல்லாம் கூப்பிட்டீங்க. இன்றைக்கி வெளியில் போய் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியலல்ல. அதனால தானே மாறி மாறி போயிட்டுருக்குறாங்க. அதனால் இந்த ஒற்றுமையாக இருக்கணும், ஒன்றுபடணுன்ற வார்த்தையெல்லாம் மோசடியான வார்த்தை. இது எதிரிகளால் பரப்பப்படுற ஒரு பொய் பிரச்சாரம். முதல்ல யாரெல்லாம் ஒற்றுமையாகணும்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் முதல்ல ஒற்றுமையாக நிற்கிட்டோம். எனக்கு நல்லா தெரியும், நான் தினகரன்ட்ட பேசியிருக்கிறேன். அதுக்கு என்னங்க அரசியல் தெரியும்? அது ஆயாமாதான்னு என்கிட்ட சொன்னாலும் தினகரனுக்கும் அவங்க சித்திக்கும் ஒன்றும் ஒத்து போகாது. யார்? தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் எந்த காலத்துலையும் ஒத்து போகாது. அதே போல் தினகரனை பொறுத்தவர்களும் ஒரு பண்ணையார் மனநிலை உள்ளவர். சார்ன்னு சொல்லி அண்டி பிழைக்கிறவர்களும் ஓபிஎஸ்ஸை சேர்த்துப்பார். எப்படி? சார் சார் சார்னு அண்டி பிழைக்கிறவர்களும் ஓபிஎஸ்ஸை சேர்த்துப்பார். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ்ஸையும் கழட்டி விட்டுருவார். இது எல்லாத்துக்குமே தெரியும். இது தெரிஞ்சுக்கிட்டு இருந்து தான் வேறு வழி இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன், ஒன்று சேர்க்கணுன்றீங்களே. இவருன்னா கலிஃபோர்னியாவிலையும், ஓபிஎஸ் வந்து ஜப்பான்லேயும், செங்கோட்டையன் வந்து ஜெர்மனிலையுமா இருக்கார். ஏயா ஒரு பஸ்ஸை பிடிச்சோம்னா ஒரு 3-4 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம்ல. போய் உட்காந்து பேசுகிறதுக்கு இவங்களுக்குலாம் என்ன கேடு?
அப்போ இவர்கள் ஒன்று சேரவே லாயக்கில்லாதவங்க, ஒன்றா உட்காந்து பேசிய ஒரு திட்டமிடாதவங்க, இவங்களெல்லாம் வந்து ஒன்று சேர்க்கணும், அதிமுகவுக்குள்ள ஒன்று சேர்க்கணும்னா இது எந்த வகையில் நியாயம்னு கேட்குறேன். அதனால் இது ஒரு மோசடி பிரச்சாரம். அதிமுக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் இங்கே திராவிட இயக்கங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், திமுக ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அதிமுக பலமிழந்து அது நாசமாக போச்சுன்னா திராவிட இயக்கங்கள் தன் தலையில் தானே வச்சுக்கிறக்கூடிய கொல்லி அது. சார் கூடுதலாக பார்த்தோம்னா பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர் கூட தனி கட்சி தொடங்குன்ற மாதிரி நான் பல்வேறு செய்தி இப்போ நானே சொல்கிறேன், இதெல்லாம் வந்து நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கிறேன். தனி கட்சி தொடங்குவாரா? கண்டிப்பாக அது அந்த இடத்துக்கு தான் வந்தாகணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த எங்கள் ஊரில் ஒரு பழமொழி உண்டு, ஊரு கடை நாணலிடு, 6 கடை நாணலிடு, ஊரு கடை பூணலிடும்பாங்க. பாப்பான அனுசரித்து போகிற வரையிலும் இளையராஜா இசைஞானியாக இருக்கலாம், பார்ப்பனர்களை இசைக்கும் வரை இசைஞானியாக இருக்கலாம், மேஸ்ட்ரோவாக இருக்கலாம். ஆனால் பார்ப்பனர்களை அவர் எதிர்த்துட்டாருன்னா இவன் என்னடா பறைய வாசிக்கிற மாதிரியே மியூசிக் இருக்குது. இதெல்லாம் ஆரம்பத்தில் பேசுனாங்க, இளையராஜாவை பேசுனாங்க. என்னன்னு பேசுனாங்க? என்னப்பா பாட்டு இது, எம்எஸ்சி மாதிரி வருமா, சும்மா பறைய இசை தான் இருக்குது, டம்க்கு டம்மா தான் அடிச்சுக்கிட்டு. இதெல்லாம் வந்து இவங்களோட மைண்ட் செட்டு. அவர்களுக்கு சாதகமாக போகும்போது இன்றைக்கி என்ன கடவுளாக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். பாப்பாலாம் இன்றைக்கி போய் இளையராஜா காலில் விழுந்துக்கிட்டு இருக்கான். என்ன காரணம்? தான் கைப்பிடிக்கு மீறி போகலை, அவர் பார்ப்பனியத்தை இசைத்து கொண்டு இருக்கிறதுனால தான் அவர் அங்கீகரிக்கிறான். இதே தான் அண்ணாமலைக்கும் பொருந்தும். பார்ப்பனர்களை அனுசரித்து போயிருந்தா அண்ணாமலை இன்னைக்கு தவிர்க்க முடியாத தமிழ்நாட்டில் ஒரு தலைவர். அவன் அந்த ஆள் வந்த உடனேயே இங்கே பழம் தின்னு கொட்டை போட்டுட்டு என்ன போல உண்டா எங்கள் ஆத்துமுகாரி மாதிரி வருமா அப்படின்னு உட்காந்துக்கிட்டு அந்த புலிசோத்தை தின்னுக்கிட்டு கமலாலயத்தில் அரட்டடிச்சுக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அத்தனை பேரும் ஓடுறான்னு விரட்டி விட்டான். அதிகாரம் இழந்த பார்ப்பனர்கள் கதறான் கிடந்துக்கிட்டு. இன்னைக்கு என்னன்னு கதறான்? இந்த சூத்திர பையில எப்படியா ஒழிச்சாகணும். அதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சது, ஒழிச்சிட்டானுங்க. இன்னைக்கு எதிர்காலத்தில் கூட பிஜேபியில் சைன் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதுங்களா? எதிர்காலத்தில் கூட அண்ணாமலையால் பிஜேபியில் சைன் பண்ண முடியாது. நல்லவனுக்கு அழகு சொல்லாமல் போகிறது. அண்ணாமலை நல்லவன் நான் நம்புகிறேன். அவன் அரசியலில் எனக்கு மாற்று கருத்து இருக்கலாம், ஆனால் வந்தவொடனே அவன் அதிகார கோட்டையில் கையை வச்சான் பார்த்தியா, அப்போ நிச்சயமாக ஒரு கட்சி தொடங்கிறதுக்கான, இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக கட்சி தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் பேசியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். சார் நன்றி சார். நன்றி, வணக்கம்.